வாழ்க்கை மிகவும் அழகானது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் திரும்ப வராது. அதனால் வெறுப்புக்கும் வாக்குவாதமும் தேவையில்லை. எல்லோரிடமும் புன்னகையுடன் பேசுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். உங்களை விமர்சிப்பவர்கள் உங்களை தொடர்ந்து விமர்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு சேவை செய்ய மாட்டார்கள். இவ்வுலகில் மற்றவர் உயர்ந்து இவர்களை விட அதிகமாக சம்பாதித்தாலும் பாராட்ட மாட்டார்கள், ஆனால் பொறாமைப்படுவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இந்த சமூகத்தில் வாழ வேண்டுமானால் ஒன்று வேட்டையாடும் சிங்கம் போலவோ அல்லது ஓடும் குதிரையாகவோ இருக்க வேண்டும். வயிறு எரிந்தாலும் மனம் நொறுங்கி போனாலும் பழிகளும் சாபங்களும் வாயிலிருந்து வருவது அல்ல. அதிக சர்க்கரை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதேபோல் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை பகிர்ந்து கொள்வது வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். ஏனென்றால் மக்களின் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். காற்றுக்கு எதிராக ஒரு குடையை பயன்படுத்துவது கூட உதவாது. இளநீரில் முருங்கை வளர்ப்பதால் எந்த பயனும் இல்லை. சில பிணைப்புகள் மற்றும் இணைப்புகள் ஒரே மாதிரியானவை. நம் வாழ்க்கை நமக்கு எதை கற்றுத்தரவில்லை? வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நபர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் திருப்பி அடிக்கும்போது அவசரப்பட வேண்டாம். சிறிது நேரம் நின்று யோசியுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு ஏதாவது கற்பிக்க முயற்சிக்கிறது என்பதை உணருங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும்? அறியாமை காலத்தில் மகிழ்ச்சியையும் புரிந்து கொள்ளும் காலத்தில் கண்ணீரையும் தருகிறது. தங்களுக்கு என்ன வேண்டும், எங்கே கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் முதலிடம் பெறுவார்கள். மனிதர்களில் மாற்றம் மிகவும் இயற்கையானது. எப்படி மாற வேண்டும் என்பதை ஞானம் சொல்கிறது. எப்பொழுது மாற வேண்டும் என்பதை அனுபவமே சொல்லும். அசலை ஏன் மாற்ற வேண்டும் என்பதை அவசியம் சொல்கிறது. உறவை விட பொறுப்பு மேலானது. ஏனென்றால் பந்தம் என்பது நம்மை பற்றியது மட்டுமே. யாரேனும் ஒருவர் உங்களை காரணமின்றி வெறுத்தால் அவர்களின் கெட்ட குணம் உங்களிடத்தில் உள்ள நல்ல குணத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்று அர்த்தம். கட்டுப்பாட்டை இழந்தால் உலகம் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ள முடியாது. பாதை இருட்டாக இருந்தால் நிழல் இல்லை. கை நழுவினால் அன்பை அடைய முடியாது. சோர்ந்து கண்களை மூடினால் பந்தம் நிற்காது. எனவே உங்களை நம்புங்கள். நீ மேலே போ. நாம் விரும்புவதை பெற மற்றவர்களை மோசமாக்குவதும் நம் சொந்த மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை காயப்படுத்துவதும் உங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரக்கூடும். ஆனால் நாளைய உங்கள் வீழ்ச்சிக்கு நீங்கள் போடும் அடித்தளங்கள் அவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மரியாதை மற்றும் அவமானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவை அவ்வப்போது நடக்கும். சுயமரியாதையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். அது எப்பொழுதும் உங்களை பெருமைப்படுத்தும். உங்கள் கையை பிடித்து வழி நடத்துவோரை, உங்கள் கையால் நடப்பவர்களை மறக்காதே. கோவிலில் 1,00,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாலும் பக்தன் என்பார்கள். பசித்தவனுக்கு சோறு கொடு. அவர்கள் உங்களை கடவுள் என்று அழைக்கிறார்கள். யோசனை ஒரு செயலாக மாறுகிறது. அந்த வேலை பழக்கமாக வளர்கிறது. அந்த பழக்கம் ஆளுமையாகிறது. ஆளுமை தலை வடிவங்கள். எனவே உங்கள் தலையை உருவாக்கியவர் நீங்கள். அனைத்தையும் புரிந்து கொள்ளும் மனம் காயப்படுத்துபவர்களை கூட குணப்படுத்தும். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என உணர வைக்கும் நட்பு வெறுப்படைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லும். தவறு செய்யும்போது வருந்தும் மனம். இவை அனைத்தையும் கொண்ட மனிதனின் உண்மையான சொத்து. விசேஷம் என்னவென்றால் ஒரு அளவு அனைவருக்கும் பொருந்தும். மரத்தில் ஏறாததால் யானை பயனற்றது அல்ல. முடி திருத்தும் கத்தி எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் மரத்தை வெட்ட முடியாது. கோடாரி எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் தாடியை சேவ் செய்ய பயனில்லை. மேலும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் அவரவர் தனித்துவம் உள்ளது. அவர்களிடம் இருக்கும் முட்களுக்கு நடுவே கூட ரோஜாவுக்கு காயமில்லை. மேலும் பிரச்சனைகள் வந்தாலும் மனிதன் மனம் தளரக்கூடாது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, நம் பிரச்சனைகள் உட்பட. செல்வத்திற்கு பெருமை சேர்த்தால் எல்லா தீமைகளும் அடுத்தடுத்து எழும். அவற்றின் விளைவு மனிதனின் அழிவு. காசு கொடுத்து வாங்கும் பொருட்களை வாங்குவது நல்லது. ஆனால் பணத்தால் வாங்க முடியாத பொருட்களை இழப்பது நல்லதல்ல. வாழ்க்கையில் பலர் செய்யும் தவறு அவர்கள் மிகவும் விரும்புவதை தொழிலாக மாற்ற முயற்சிப்பதில்லை. வாழ்க்கை சவால்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. அவற்றை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை விட அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று சிந்திக்கும் போது நாம் பலமாகிறோம். மனநிறைவு என்பது மனிதனின் இயற்கை செல்வம். இன்பங்களும் ஆடம்பரங்களும் செயற்கையான வறுமை போன்றது.
இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ வாழலாம். ஆனால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உலகில் எங்கும் வாழ முடியாது. ஒரு சிறிய தவறை அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு சிறிய ஓட்டை பெரிய கப்பலை கூட முழுகடிக்கும். நீங்கள் நல்லதை அடைய விரும்பினால் கடின உழைப்புடன் விமர்சனங்களையும் தாங்கும் பொறுமையும் இருக்க வேண்டும். இந்த உலகில் உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை நீங்களே அவமானப்படுத்துவீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதே ஞானம். திறமை என்பது அது எப்படி செய்வது என்று அறிவது, அதை நிறைவு செய்வதே அறம். தைரியம் என்பது ஆபத்தை புறக்கணிப்பதல்ல, சரியான மதிப்பீடு மற்றும் இடர் மேலாண்மை. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழந்தாலும் உங்களை நம்பி உறுதுணையாக நிற்பவனே உண்மையான நண்பன். பணக்காரர்களாக வாழ்வது என்பது பளிச்சென்று இருப்பது அல்ல. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வாழுங்கள். உலகின் இருள் கூட ஒரு தீக்குச்சியின் ஒளியை மறைக்க முடியாது. மேலும் உங்கள் இலக்குகளை அடைவதில் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அவமானம் நம்மை பலப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் அகங்காரத்திலிருந்து விலகி இருக்க முடியும். மனிதன் வாழ தண்ணீர், காற்று, துணி, உணவு இவையே போதும். ஆனால் மனிதனாக வாழ மனிதாபிமானம் வேண்டும். மனதில் உள்ள வலியை போக்க ஒரே அடியாக வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் நமக்கு பிடித்தவர்கள் கொஞ்ச நேரம் நம்மிடம் அன்பாக பேசினால் போதும், எந்த வலியையும் மறக்க முடியும். உங்களை பிடிக்காதவர்களிடம் போய் என்னுடன் பேசுங்கள், என்னுடன் இருங்கள் என்று கெஞ்சாதீர்கள். அவர் உங்களை விரும்பினால் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் உங்களுடன் இருப்பார். பிடிக்காத போது கால்களை பிடித்து கொண்டு பயனில்லை. பார்ப்பவர்களுக்கு ஒன்றாகவும் அனுபவிப்பவர்களுக்கு ஒன்றாகவும் தோன்றும். உன்னை போற்றாதவர்கள் உங்களை இழிவாக பார்ப்பவர்கள், உங்களை மதிக்காதவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு பெரும் பாக்கியம். ஒரு மனிதன் தன் குறைகளை பார்க்காமல் மற்றவர்களின் குறைகளையும் தேடுகிறான். கடன், பகை, நோயின்றி மனிதன் குடிசையில் வாழ்ந்தாலே போதும், அவர் ஒரு உண்மையான கோட்டீஸ்வரர். கிடைக்கும் மகிழ்ச்சியையும் மாடிகளின் மீதான நம்பிக்கையும் விட்டு கொடுத்து சூரிய ஒளியை விற்று மெழுகுவர்த்தி வாங்குவது ஒன்றுதான். சிந்திக்கும் வார்த்தைகளில் பொய்கள் இருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் உண்மையை மட்டுமே கொண்டிருக்கும். நாம் இல்லாத போது ஒருவரின் வாழ்க்கையில் நடந்ததை வைத்து நாம் மதிப்பிடக்கூடாது. நாம் என்னவாக இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்பவர்கள் நம் பேரப்பிள்ளைகள். பிடிக்கும்போது ஒரு விதமாகவும் பிடிக்காத போது வேறு விதமாகவும் இருப்பவர்களுக்கு பந்தங்கள் மற்றும் சங்கங்களின் மதிப்பு தெரியாது. அத்தகைய ஒருவருடன் பிணைப்பு என்பது கண்ணீரின் பரிசு மட்டுமே. நாம் செல்லும் இடத்தில் மரியாதை காட்டாமல் இருப்பது தவறு. நாகரிகம் இல்லாத இடத்திற்கு செல்வது நமது தவறு. தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்களே வாழ்க்கையில் வேகமாக வளருவார்கள். எத்தனை கொடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் இறுதி வெற்றி நமக்கே. சில கஷ்டங்கள் அனுபவத்தை கொடுத்து மனிதனை வலிமையாக்குகின்றன. வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பது அல்ல, உங்களை உருவாக்குவது. வெற்றி பெறுபவர்களுக்கு 2 குணங்கள் உள்ளன. 1 மௌனம், 2 புன்னகை. மரம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பருவத்திற்கு ஏற்ப இலைகளும் பூக்களும் வரும். மேலும் நீதியாக வாழ்ந்தாலும் கஷ்டங்களும் கண்ணீரும் வந்து சேரும். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தடுமாற்றம் அல்ல, நிற்பதுதான். அப்பொழுதுதான் நாம் நினைத்ததை அடைய முடியும்.